பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த லெந்து நாட்களுடைய 2ஆம் நாளிலே ஆண்டவர் இந்த முதலாவது நம்ம தலைப்பை நம்ம பார்க்க இருக்கிறோம் என்றால், இயேசுவின் பணி செய்யவே சிலுவை என்கின்ற தலைப்பை தியானிக்க போகிறோம். அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றி ஒருபோதும் பெருமை பாராட்டவே மாட்டேன். கலாத்தியர் 6:14 ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன் என்று சொல்லி பிலிப்பியர் 3:7 பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, ஆனா தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பிவிடப்பட்ட பெரியவர் அல்ல என்று உறுதியான உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனவே ஆண்டவரும் போதகருமான நான் கால்களை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றொருவருடைய கால்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று யோவான் 13:14 வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பதவிக்காக அல்ல, பணி செய்ய அழைக்கிறது. புதிய தலைமுறைக்கு புதிய சிலுவை. தனிநபர், சமூகம், இந்த திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் நாம் கிறிஸ்துவை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? தனிப்பட்ட ஒருவர் உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் விசுவாச வாழ்க்கை உள்ளது. ஆனால் சமூகத்தில் நம் கிறிஸ்தவர்கள் நம்மில் கிறிஸ்துவுடன் இருக்கிறார் சமூகம் நினைத்திருக்கிறது. அதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக திருச்சபையில் பக்தி பரவசம் போல் நாம் இருப்போம். ஆனால் அவை சில நேரங்களில் பொய்யாகிவிடும். பதவிக்காக, பொறுப்புக்காக, அதிகாரத்துக்காக நாம் சிலுவை சுமக்கவோ இயேசுவின் சிலுவை அண்டைக்கு வரவோ கூடாது. மாறாக இயேசுவின் திருப்பணியை வாழ்வில் செயல் வடிவமாக்க வேண்டும்.